Welcome student, I am Ganesan. So in the binomial distribution line sum paapom. A phone lines to an airline reservation system are occupied 40% of the time. Assume that the event that the line are occupied on the successive calls are independent and follows binomial distribution. So நம்ம எதுமே யோசிக்க தேவையில்லை, அவங்களே binomial distribution சொல்லிட்டாங்க. Assume that 10 calls are placed at to the airlines. Question அவங்க கேட்டிருக்காங்க, what is the probability that for exactly 3 calls அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the probability that for at least 1 call அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இது binomial distribution சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், parameter நம்மளுக்கு தெரியணும், NPQ. If you know the parameter, then you can proceed the problem. சரிங்களா? So binomial distributionல n னா number of term, n வந்து என்ன சொல்றாங்க 10 calls னு சொல்லிருக்காங்க, n 10. அடுத்து நம்மளுக்கு p தெரியணும். So இந்த calls line call வந்து பாத்தீங்கன்னா ஏர்லைன்ல வந்து 40% the reservation related வருது. So 40 by 100. Okay. So 40 by 100, sorry, 40 by 100 அப்படின்னும் போது இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா so 2 by 5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. சரி, இப்போ இந்த p ஓட வேல்யூ 2 by 5 னா அடுத்தது நம்மளுக்கு என்ன தெரியணும், q. q ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 minus p அப்படின்னு வரும். ஸோ 1 minus 2 by 5. ஸோ 3 by 5 கிடைச்சிருக்கு. ஸோ p கண்டுபிடிச்சிட்டோம், q கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்னது? ஸோ இதுதான் பைனாமியல் ஃபார்முலா. p of x equal to x, ncx p power x q power n minus x. ஸோ இதுல வந்து அவங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்க எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ p of x is equal to x is n என்றது 10. ஸோ 10cx. p ஓட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 2 by 5. 2 by 5 power x and q ஓட வேல்யூ 3 by 5 power n minus x. n தான் 10 ஆச்சு, அப்போ 10 minus x. சரி, இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the probability that exactly 3 calls அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா p of x is equal to 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 1 கால். அட்லீஸ்ட் 1னா x greater than or equal to 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது ரெண்டு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்லி 3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா p of x is equal to 3 அப்படின்னு வரும்போது x-க்கு 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10c3 into 2 by 5. 2 by 5 பவர் x ஓட வேல்யூ 3. 3 by 5 பவர் 10 minus 3. 10 minus 3. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர்ல 10c3 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 120 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது 2 by 5 பவர் 3 இன்ட்டு இது 3 by 5 பவர் 7. ஸோ இது அப்படியே கம்ப்ளீட்டா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.215 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 1 கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 1 கால் போது p of x greater than or equal to 1 அப்படின்னு வரும். சரி, greater than or equal to 1னா என்ன அர்த்தம், 1க்கு மேல. அப்போ 1க்கு மேல என்ன அர்த்தம், 1 2 3 4 5 up to 10 வரைக்கும். 10 வரைக்கும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா ரொம்ப பெருசா போகும். ஸோ அதனால கிரேட்டர் than or equal to இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அது அப்படியே உல்டாவா 1 minus p of x less than 1 அப்படின்னு எழுதலாம். இங்க ஈக்குவல் டு இருக்கிறதுனால அங்க ஈக்குவல் போட தேவையில்லை. சரிங்களா? அட்லீஸ்ட்ல எப்பவுமே ஈக்குவல் வரும். ஸோ அப்போ எழுதும்போது 1 minus less than தான். சரி, அப்போ என்ன ஆகும்னா 1 minus p of, இப்போ less than 1னா 1க்கு கீழே என்னன்னா 0 மட்டும் தான், நெகட்டிவ்லாம் எழுத முடியாது. அப்போ less than 1ல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கு, அது என்ன வேல்யூனா x equal to 0. சரிங்களா? எப்படி இங்க x equal to 3 கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்க x equal to 0க்கு அதே மாதிரி போட்டீங்கன்னா வந்துட போகுது. சரிங்களா? சரி, 1 minus, அப்போ 0 போடும்போது இது x-க்கு 0 போடும்போது என்ன வரும், 10c0 2 by 5 பவர் x, x ஓட வேல்யூ 0. அப்புறம் 3 by 5 பவர் 10 minus x, x ஓட வேல்யூ 0. இதை சிம்பிளிஃபை பண்ணினோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 1 minus 10c0 வந்து 1, எனிதிங் பவர் 0வும் 1 தான். 3 by பவர் 10. ஸோ 3 by 5 பவர் 10. ஸோ இது அப்படியே கம்ப்ளீட்டா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.994 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.